ஆண்டோடைய பிரசன்னத்தில் இந்த 2 நாட்களில் தொடர் தியானமாக 14/3/2025 வெள்ளிக்கிழமை இன்று பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்லாதே என்கிற ஒரு தலைப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் இன்றைக்கு இந்த அதிகாலை தியானத்தில் இளந்துகால தியானத்தில் தியானிக்க முற்படுகிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை குறித்து நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக இதுவரை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதி நமக்கு பழக்கமான ஒரு பகுதி. இந்த பகுதியை நாம் ஆழமாக கற்று அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு சம்பவம் வருகிறது. என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் வருது. யாரெல்லாம்? அனனியா சப்பீராள். அனனியா சப்பீராள் என்கிற ஒரு தம்பதியினர், கணவன் மனைவி. நான் இந்த செய்தியை எடுக்க முயற்சித்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிற தம்பதிகள் என்பதை குறித்து பேச வேண்டும் என்றுதான் நான் செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். ஒருவேளை என் டைரியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அனனியா சப்பீராளை குறித்து நான் எழுதினேன். அதை தொடர்ந்து ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து எழுதினேன். எழுதிவிட்டு செய்தி எடுத்து வைத்துவிட்டு நான் என்னுடைய ஜெபத்துக்கு சென்றேன். அப்படியே படி தூங்கிவிட்டேன். ஒரு 3:15 மணிக்கு மேலே தேவன் என்னை திரும்ப எழுப்பினார். நான் அலாரம் வச்சுருந்த டைமே வேற. எழுந்தேன். ஜெபிக்கும்படி ஆண்டோடைய ஆவியானவர் ஏவினதுனால ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது திரும்ப இந்த பகுதியை படிக்கும்படி தேவன் சொன்ன பொழுது, இதை படித்த பொழுது தேவன் இன்னொரு காரியத்தை இதன் மூலம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்பதை தேவன் சொன்னார். இன்றைக்கு நாம் இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 1-11 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்கிற பொழுது, இங்கே இவர்கள் கணவன் மனைவியாக தேவ ஆலயத்துக்கு வருகிறார்கள். தேவாலயத்துக்கு வந்து 4ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், நிலங்கள், வீடுகள், பொருட்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று அப்போஸ்தலருடைய பாதங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த வைத்த நடைமுறை சபைக்குள்ளே தானாகவே உருவாகிறது. இதை இப்படி செய்யுங்கன்னு அப்போஸ்தலர்கள் சொல்லலை. பேதுரு நின்று நீங்க எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து கொடுங்க, அதை பொதுவாய் நாம் வைத்திருப்போம் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக இவர்களே செய்கிறார்கள். இதில் இந்த அனனியா சப்பீராள் என்கிற இந்த குடும்பத்தினர் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்களுடைய காணியாட்சியை விற்று அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய பேதுருவுடைய பாதத்தில் வைக்கிறார்கள். இவர்கள் விற்றது இவர்களுடைய சொந்த நிலம். இவர்கள் அதை கொண்டு வந்து தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஊழியக்காரனுடைய பாதத்தில், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். இப்ப பாருங்க, பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். பேதுரு அந்த அவனை நோக்கி, 8ஆம் வசனம், பேதுரு அவளை நோக்கி விற்றீர்கள். 3ஆம் வசனத்தில் வாசிங்க, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பாருங்க, இந்த பகுதியின் த ஹையஸ்ட் டேஞ்சர், ஒரு பெரிய தவறு எங்கே நடந்தது என்பதை பேதுரு மூலமாக ஆண்டவர் பேசுறார். அனனியாவை பார்த்து பேதுரு சொல்றாரு, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினது என்ன? அப்ப இங்கே இந்த தவறுக்கு, அனனியா சப்பீராள் செய்த தவறுக்கு காரணமாய் பின்னால செயல்படுறது யாரு? சாத்தான். சாத்தான் செயல்படுகிறான். சாத்தான் இவருடைய இருதயத்தை நிரப்பினான். நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப விசுவாசியின் இருதயம் சாத்தானால நிரப்பப்படுகிற ஒரு டேஞ்சர் இருக்கிறது. There is a danger. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நித்தமும் வருகிறோம், நல்லது. ஆனால் அதே நேரம்
ஒரு பேராபத்து இருக்கிறது. சாத்தான் நம் இருதயத்தை நிரப்பி விடுகின்ற ஆபத்து. இவங்க அப்படி வந்தவங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுறாரு. எல்லாரும் யூஸ்து கொடுத்தாரு, யோசை கொடுத்தாரு, எல்லா மக்களும் கொடுக்கிறார்கள், நீயும் கொடு என்று ஆண்டவர் இருதயத்தை ஏவுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை ஏவக்கூடியவர். பரிசுத்த ஆவியான உங்களுடைய இருதயத்தில் செயல்படக்கூடியவர். ஆவியானவர் டெய்லி உங்களை நடத்துவார். நான் சொல்றேனே, அவர் டெய்லி உங்களை இருதயத்தோடு பேசக்கூடியவர். இப்ப ஆவியானவர் இவங்க இருதயத்தில் பேசுறாரு. இவங்க நிலத்தை விற்கிறார்கள், விற்ற தொகையை எடுக்கிறார்கள், கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறார்கள். இதுதான் வெளியே தெரியுது. ஆனா அவங்க கொண்டு வந்து வைத்த பொழுது பேதுருவோடு ஆண்டவர் இடைபெற்று, பேதுரு மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. ஒருவேளை பேதுரு இதை சொன்ன உடனே அவன் கேட்டிருப்பான், நான் வஞ்சித்து வச்சேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு திருச்சபையில் இப்படி ஒரு காரியத்தை சொன்னால் உங்களுக்கு தெரியுமா அது என்ற பதில் தான் அல்லது கேள்விதான் ஒரு விசுவாசி இடத்திலிருந்து வரும். ஆனால் இங்கே அனனியா அப்படி கேட்கறதுக்கு டைமே அங்கே கொடுக்கப்படவில்லை. இங்கே இந்த காரியம் செய்யப்பட்ட பொழுது இன்றைக்கு காணிக்கையை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்கள் வஞ்சித்து வைத்தது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதுல. அப்ப அந்த டெபினிஷனை சொல்றார், விளக்கத்தை சொல்றார். வாசித்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்று பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே அவ்வளவுதான். அவனுக்கு பதில் சொல்லவே டைம் கொடுக்கப்படவில்லை. ஹலோ, இதைத்தான் நான் ஒரு பெரிய டேஞ்சர் என்று சொல்லுகிறேன். தன்னிலை விளக்கத்தை சொல்லுவதற்கு அனனியாவுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே பேதுரு சொல்லுகிறார், இந்த நிலத்தை விற்கும் முன் அது உன்னுடையதா இருக்கவில்லையோ. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற நாம் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாவே கொடுக்கிறார். உபாகமம் 16:17 என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் அவருடைய கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் ஆசீர்வாதத்தின்படி அவனவன் தன் தகுதிக்கேற்ப காணிக்கையை கொண்டு வர வேண்டும். பாருங்க, காணிக்கையை பற்றி ஆண்டவர் ஒரு கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கே கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய சந்நிதிக்கு நீங்கள் வருகிற பொழுது வெறுங்கையோட வரக்கூடாது. வெறுங்கையோட வரக்கூடாது. அவனவன் தகுதிக்கேற்ப காணிக்கையை கொண்டு வரணும். நாம் தகுதிக்கேற்ப காரியங்களை உலக பிரகாரமாய் செய்ய கற்று இருக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க கற்றிருக்கிறோமா? எத்தனை ஆராதனை இருந்தாலும் அத்தனை ஆராதனையிலும் காணிக்கை ஒன்று போடுற பழக்கம் இருக்கணும். ஆமா, எனக்கு அது உண்டு, என் பிள்ளைகளுக்கு அது உண்டு, என் குடும்பத்திற்கு உண்டு. எத்தனை ஆராதனையில் உட்கார்ந்தாலும் அத்தனை ஆராதனையிலையும் போய் முதல்ல பையில காணிக்கை போடணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையில காணிக்கை போட்டா போதும். அது ஆண்டவர் பார்க்கிறார். அது கட்டளை. நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்பெல்லாம் வரையோ வெறுங்கையா வராத. நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவதுதான் காணிக்கை கொண்டு வரணுன்றது கட்டளை. இட் இஸ் அ கமாண்ட். அதை நீ கொண்டு வந்தே ஆக வேண்டும். காணிக்கையை பையில போடுறப்போ, நான்லாம் ஒரு நேரம் எங்க அம்மா கிட்ட கோயில் முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு தொடப்பத்தால் அடி வாங்கினது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. காணிக்கை பை வந்த பொழுது காணிக்கையை என் பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்படி போட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடி விழுந்துச்சு பாருங்க, இந்த கையே ஒடிஞ்சு போகிற அளவுக்கு விழுந்தது. காணிக்கை பையில காணிக்கை அப்படி போடுவியா? எப்படி போடணும் எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கையை மூடி உள்ள பைக்கு உள்ள கையை விட்டு போடணும். நீங்க எத்தனை பேர் எப்படி காணிக்க போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. அங்கே ஒரு ரெவரன்ஸ் இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான காரியமாக தேவன் கட்டளையாகவே கொடுக்கிறார். எத்தனை ஆராதனைக்கு வந்தாலும் அத்தனை ஆராய் காணிக்கை கொண்டு வரணும். வீட்டிலேருந்து கிளம்புறப்போ பைபிளை எப்படி நீங்க கட்டாயம் கொண்டு வர எடுக்கிறீர்களோ அது போல பைபிளுக்குள்ள காணிக்கை இருக்கா, உங்க பையில காணிக்கை இருக்கா செக் பண்ணிட்டு வாங்க. அது கட்டளை. இன்றைக்கு அப்படி கொடுக்குறோமா?
இங்கே அனனியாவை பார்த்து சொல்றாரு, இந்த நிலம் விற்கிறதுக்கு முன்னால உன் வசத்தில் இருக்கவில்லையா, உன் கிரையும் உன்னிடத்துல இருக்கலையா, அதை நீ விற்கிறதுக்கு முன்னால உன்னுடைய பொருளாய் நீ மாற்றி இருக்கலாமே. நீ இப்ப விற்றது ஊழியத்துக்கு என்று அல்லது ஆண்டவருக்கு என்று எல்லாம் பொதுவாக இருக்கும்படி விற்றேன் என்று சொல்லுகிற பொழுது இதை நீ ஏன் வஞ்சித்தாய் என்று கேட்கிறார். ஏன் வஞ்சித்த? மல்கியா 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நீங்கள் தேவனை எதனால வஞ்சித்தோன்னு கேட்கிறீங்க. நீங்கள் வஞ்சித்தீர்கள். எதனால சொல்றாரு? தசம பாகங்களிலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகம் ஆண்டவருக்குரியது, கொடுக்கணும். இது கட்டாயம். நீங்க தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆகணும். உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், நன்மைகளை தருகிறாரே. இன்னும் சொல்ல போனா நீங்கள் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறாரே. உபாகம் 8ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுது, உனக்கு சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன். உன் சம்பளத்தை வாங்குறதுக்கு உதவி செய்கிறாரே, அவருக்கு நீ தசம பாகம் கொடுத்தே ஆக வேண்டும். நீங்க எத்தனை பேர் அப்படி கொடுக்கிறோம்? தேவன் சொல்றாரு, என்னை வஞ்சித்தீர்கள். இங்கே பேதுரு அதே வார்த்தையை பயன்படுத்துறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆதி திருச்சபையில் அந்த காணிக்கை குறித்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நேற்று முதல் ஜெபத்தை நான் சொன்னேன். ஆதி திருச்சபையில சபை உருவான பொழுது முதல் காணிக்கை படைக்க வருகிறார்கள். இது ஆதி திருச்சபையில ஃபர்ஸ்ட் ஆஃபரிங், முதல் காணிக்கை. இந்த முதல் காணிக்கை படைக்க வந்தப்போ பேதுரு சொல்றது பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இதே வார்த்தையை மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீங்கள் வஞ்சித்தீர்கள். எதனால்? தசம்பகத்தில் காணிக்கையிலையும். இன்னைக்கு எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, யூடியூப்ல இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு தசமம் கொடுக்கிறதுல வஞ்சித்து கொண்டு இருக்கிறாயா? உன்னிடத்துல தேவன் அதை பார்க்கிறார், கேட்கிறார். இன்றைக்கு ஞாபகப்படுத்துறார், தசம பாகம் ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்குரியது. தசம பாகத்தை குறித்து ஒரு பெரிய செய்தியே இருக்கிறது. தசம பாகம் தேவனுக்குரியது, அதை நீங்க வஞ்சித்து வைக்க கூடாது. அதை ஆண்டவர் ஏற்படுத்தின பொழுது நீங்க என்ன 19ஆம் அதிகாரத்தில் படிப்பீர்கள் என்றால், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது லேவியர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. அந்த தசம்பாகம் ஆண்டவர் தம்முடைய பண்டகசாலைக்கு, களஞ்சியத்துக்கு வர வேண்டும் என்று மல்கியாவிலே சொல்லுகிறார். அது 10ல் ஒரு பங்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வந்தா ஏழை விதவை ஒரு 2 காசை கொடுத்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தனக்கு உள்ளதையெல்லாம் கொடுத்தார். அப்ப ஆண்டவருக்கு தசம்பாகம் கொடுக்கிறது என்பது 10ல் 1 என்பது பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று இன்றைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசுவின் பிரசங்கம் உள்ளதை எல்லாம் கொடுத்து அந்த 2 காசு போட்ட விதவையை கொண்டு செய்யப்பட்ட பிரசங்கம். உள்ளதையெல்லாம் கொடுத்தார். நாம கூட ஆண்டவருக்கு உள்ளதெல்லாம் கொடுக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், உற்சாகமாய் கொடுத்தார்கள், கொடிய தரித்திரத்தில் கொடுத்தார்கள். கொரிந்து சபை அப்படி கொடுத்தது என்று 1 கொரிந்தியர்ல நாம் படிக்கிறோம். இன்றைக்கு நாம எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? இதுவரைக்கும் நீங்க கொடுக்கிற பழக்கம் இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். இதை குறித்து தேவன் கணக்கு கேட்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள் சொல்றாரு. நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னாய், தேவனிடத்தில் பொய் சொன்னாய், பொய் சொன்னாய். ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாய் அல்லது பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களை குறித்து ரொம்ப கவனமாய் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உணர்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிற பொழுது, நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை வஞ்சிக்காதிருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு 12:32, ஆதலால் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் பேசுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் செய்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் சொல்கின்ற பொய், பரிசுத்த ஆவியானவரை நாம் பொய் சொல்லி சரிபடுத்தி விடலாம் என்று நாம் நினைத்தால் அதை தான் வஞ்சனை, அதான் வஞ்சிப்பது. அதற்கு ஒரு பெரிய தண்டனை ஆதி திருச்சபையில் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த தண்டனை இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கும் என்றால் திருச்சபையே கல்லறை தோட்டமா மாறி இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் எத்தனை பேர் விழுந்து செத்து இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆதி திருச்சபையில முதல் காணிக்கை செலுத்தப்பட்ட பொழுது முதல் காணிக்கை கொண்டு வந்த ஒரு தம்பதியினர் கொண்டு வந்தார்கள். அது தேவனுக்கு விரோதமான வஞ்சனையாய் காணப்பட்டது. அவர்கள் தேவனிடத்தில் பொய் சொன்னதாக ஊழியக்காரன் பார்க்கிறார். அதற்கு தண்டனை அவர்கள் ஜீவனை அவர்கள் இழக்க வேண்டியதாயிற்று. ஜீவனை, வாழ்வை இழக்க வேண்டியதாயிற்று. வேதம் கற்றுத்தருகிறது. இயேசுவே சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறாதீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தூஷணம், அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவது. நிறைய நேரம் நாம் இந்த தவறை பண்ணி விடுகிறோம். ஒரு சிலர் ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறப்போ நம்ம கேலி பண்றோம்ல, அது தூஷணம். பார்த்து பாரு இவங்க போயிட்டாங்க பாரு, தூஷணம். பாரு இவங்க அங்கே வீட்டில் ஒன்றுமே இல்லை, இங்கே பாரு இங்கே வந்தால் இப்படி ஆகிறாங்கன்னு சொல்லுமே, அதுவும் தூஷணம் தான். இதுவரைக்கும் ஒருவேளை அறியாமையில் நீங்கள் பேசியிருந்தா ஆண்டவர் மன்னிப்பார். இன்றைக்கு இந்த சத்தியம் அறிந்த பின்பு இனி ஒரு நாட்களில் இப்படி பேச துணியாதிருங்கள். துணிகரம் வரக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்த காரியங்களில் கொஞ்சம் அடக்கம் வேணும், கொஞ்சம் நாவடக்கம் தேவை. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவது தவறு என்று வேதம் திட்டமா சொல்லுது. ஆவியின் வரங்களே ஆண்டவர் அருளி இருக்கிறார். ஆவியானவர் டெய்லி உங்களோட இடைபடுகிறார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. காலையில உங்களை கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காருல்ல, இது ஆவியானவர் செய்கிற காரியம். இந்த வார்த்தை நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்ல, ஆவியானவர் செய்கிற காரியம். அவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை வாசிங்க. முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்க துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றித்து ஒருமித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற தூஷணம், தேவனை வஞ்சிப்பது, இது எல்லாவற்றையும் தேவன் உங்களை விட்டு தூரப்படுத்தும்படி செவிங்க. கடைசியாய் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, எபிரேயர் 10:29 பாருங்க. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாயிருப்பது என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்கிறவன். 3 காரியங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுவது. 2வது காரியம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. 3வது காரியம் பரிசுத்த ஆவியானவரை நிந்திப்பது. அதை தேவன் இன்றைக்கு எச்சரிக்கிறார். அப்படி நாம் செய்யாமல் ஆவியானவரோடு இணங்கி நடக்க, ஆவியானுடைய சமூகத்தில் அவர் உங்களை ஏவுகிற போது எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் படிப்பது சபையின் வரலாற்றை படிக்கிறோம். ஆரம்ப கால திருச்சபையின் வரலாற்றை படிக்கிறோம். ஆதி திருச்சபையில் முதலாவது காணிக்கை செலுத்தப்பட்ட பொழுது பேதுரு மூலமாய் தேவன் பேசினதை படித்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையில் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதபடி, பரிசுத்த ஆவியானவரை நிந்திக்காதபடி
வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அனுதினம் நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய காணிக்கை தசம பாகங்களை குறித்து, இன்றைக்கு அதை நாங்கள் வஞ்சிப்பது பாவம் என்பதை குறித்து, அதன் தண்டனை எவ்வளவு கொடிதானதாக இருந்தது என்பதை குறித்து ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இனி வரும் நாட்களில் நாங்கள் எங்களை உமக்கு காணிக்கையாய் ஒப்பு கொடுத்து, என்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை ஒப்பு கொடுத்து, உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய், உம்மோடு இணங்கி நடக்கிற இணக்கமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வசனங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். யூடியூப் மூலம் அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவனமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.